இருக்கிறவராக இருக்கிற ஒரு இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள். யோவான் 4:23 உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாக சென்றபோது ஒரு ஸ்திரியை சந்தித்தார். முதலாவதாக அவளிடமாய் தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். பின்பு ஜீவ தண்ணீரை குறித்து பேசினார். அதன் பின்பு அவளுடைய பாவ வாழ்க்கை குறித்து அவளுக்கு உணர்த்தினார். அவள் பிதாவை தொழுது கொள்வதை குறித்து பேச ஆரம்பிக்கின்றாள். தேவனை எந்த இடத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்றும் கேட்டாள். நாம் தேவனுடைய ஆலயத்தில் அவரை எப்படி தொழுது கொள்கிறோம்? சில நிமிடங்களா, அல்லது சில மணி நேரமா, இல்லை குறிப்பிட்ட இடமா? நம் முழு இருதயத்தோடு உண்மையோடு ஆவியோடும் அவரை தொழுது கொள்ளுகின்றோமா? நாம் தேவனை முதலாவது புரிந்து கொள்ள முடிகின்றதா? நம்முடைய அறியாமையின் காலங்களை தேவன் மன்னித்தார். நம்முடைய இருதயம் சரியான காரியத்தை சிந்திக்காவிட்டால் நாம் உண்மையாக ஆராதிப்பதை இழந்து விடுவோம். இன்று மறுபடியும் அவரிடமாய் திரும்புவோம். சரீர பிரகாரமாக அல்ல, நம்முடைய சிந்தையிலும் எண்ணத்திலும் கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். அதுவே பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தும். வழிபாட்டு முறை முக்கியமல்ல, நம்முடைய உறவும் அவருடைய அன்பை அனுபவிப்பதுமே மிகவும் முக்கியமானது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கடமைக்காக கர்த்தரை தொழுது கொள்ளாமல் அவர் நம்மை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எடுத்ததை எண்ணி துவண்டு போன நம்முடைய இருதயம் அவரை எண்ணி துதிக்கட்டும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, பிதாவாகிய தேவனை உண்மையாய் ஆராதிக்க அந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.